पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 13வது அத்தியாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 26வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பித்து விசாரம் போயிட்டுருக்கு. யாவத் சஞ்சாயதி கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகாத் வித்தி தத்வித்தி பரதர்ஷப அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. யாவத்து சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம், இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்றோமோ அசைகின்ற அசையாதவைகள் ஸ்தாவரம் ஜங்கமம் அப்படின்னு. சஞ்சாயத்தை எதெல்லாம் உண்டாயிற்றோ அந்த உண்டானது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிலிருந்து சுவாமி உண்டாச்சு அப்படின்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சஞ்யோகா. க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மாயா, அதை பார்த்தீங்கன்னா அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்லலாம், திருஷ்யம்னு சொல்லலாம். அதுவும் க்ஷேத்திரஜன் யாரு அப்படின்னா ஆத்மா பிரம்மம், பிரம்மம்னு சொல்லலாம், க்ஷேத்திரஜன் சொல்லலாம், சாட்சின்னு சொல்லலாம், திரஷ்டான்னு சொல்லலாம். பரா பிரகிருதின்னு 7வது சாப்டர்ல அதுக்கு பேர். அப்ப பரா பிரகிருதியும் அபரா பிரகிருதியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் சம்யோகம்னு பேர். இல்லைன்னா திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்று சேர்ந்தா கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். பிரகிருதியும் புருஷனும் ஒன்னா சேர்ந்ததா சிருஷ்டி கிரியேஷன் ஆகும். அப்போ எல்லாமே ஒரே அர்த்தம் உடையது தான். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகம், அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு. தத்வித்தி பரதர்ஷப, அதனை அறிந்து கொள்வாயாக அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷ்யத்தை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருவோம். பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போது ஆச்சாரியர் சொல்றாரு யாவத்து எத்து கிஞ்சித்து, ஆரம்பத்துல இருந்தே வர நான். யாவத்து அப்படின்னா எது எல்லாம் இந்த உலகத்துல எது எல்லாம், எத்கிஞ்சித்து எதெல்லாம் கொஞ்சமும் இருக்குமா, எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சாயத்தை, சஞ்சாயத்தின்னு சமுத்பத்தியத்தை, எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் இந்த உலகத்துல உற்பத்தி ஆயிருக்குமா, இந்த உலகமே
எதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்குமோ எது அப்படின்னா சத்வம் வஸ்து. இருக்குன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அந்த இருக்குன்னு சொல்ற எல்லா வஸ்துக்களுக்கும் பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கு, எல்லாம் உண்டாயிருக்கு. அவிசேஷேன இது ஆக, அதை மிச்சமில்லாம சொல்றதுக்காக பகவான் என்ன பண்றார், ஸ்தாவரம் ஜங்கமம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஸ்தாவர ஜங்கமம்னு என்ன அர்த்தம்? ஸ்தாவரம்னா ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா அசையாம இருக்கிறவைகள். ஜங்கமம் அப்படின்னா மூவாயிட்டு இருக்கிறது, அசைகின்றவைகள். இந்த உலகத்தில் அசைகின்ற அசையாதவைகள் என்று எதையெல்லாம் கொஞ்சமும் இருக்குமோ அவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகா. க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருஷ்யம், க்ஷேத்திரஜ்ஞன்னு சொல்லக்கூடிய திரஷ்டா, இந்த ரெண்டு பேர்த்தோட சம்யோகத்தினால பாத்தீங்கன்னா ஜாயத்தே உண்டாயிற்று. இது ஏவம் வித்தி, இந்த விதமா நீ அறிந்து கொள்வாயாக. ஜானிஹி ஏ பரத ரிஷப, ஏ பரத குலத்தில் சிறந்தவனே, ரிஷபம் போன்றவனே அர்ஜுனா, இந்த விதமா நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை எப்படி சுவாமி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷேத்திரஜனுக்கு பேர் என்ன சொல்லிருக்கோம், பராபிரகிருதி அப்படின்னு பேரு. சுத்த பிரம்ம தத்துவம்னு எடுத்துக்கணும், சுத்த பிரம்மத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் க்ஷேத்திரம் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னா பராபிரகிருதிக்கு இன்னொன்னு அபரா பிரகிருதின்னு பேரு. யாரு, பிரகிருதி அப்படின்னு பேரு. எது அப்படின்னா மாயா. அப்ப சுத்த பிரம்மமும் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயாவும் சேர்ந்துச்சுன்னா தான் கிரியேஷன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தா என்ன பேர் சுவாமி கிடைக்கும் அப்படின்னா, சுத்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆயிருக்கு. அப்ப ஈஸ்வரன் ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சைத்தன்ய அம்சம், இன்னொன்னு மாயா அம்சம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு என்று இந்த விதமாக நீ அறிந்து கொள்வாயாக சொல்லியாச்சு. உடனே பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி ரூபத்தில் ஆச்சாரியரை கேள்வி கேட்கிறார். கக புனக அயம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ யோகோ சம்யோகோ அபிப்ரேதா. இந்த சம்யோகம் சொல்றோம்ல, சம்யோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சம்பந்தம். சம்யோகம் அப்படின்றது ஒரு சம்பந்தம். சம்பந்தத்துல பாத்தீங்கன்னா பிரதானமா இப்ப நம்ம இங்க வேதாந்தத்துல ரெண்டு சம்பந்தத்தை அதிகமா பேசுவோம். நிறைய சம்பந்தம் இருக்கு, ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேச போறோம். ஒண்ணு அனித்திய சம்பந்தம் அப்படின்றது, இப்ப இந்த கையை இணைக்கிறோம் பிரிக்கிறோம், இணைக்கிறோம் பிரிக்கிறோம். இந்த உலகத்துல எதையெல்லாம் இணைச்சு பிரிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அனித்திய சம்பந்தம் அப்படின்னு பேரு. சம்யோக சம்பந்தம் அப்படின்னு அதுக்கு டெர்மினாலஜி. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதை பாத்தீங்கன்னா வெல்டிங் பண்ண மாதிரி பிரிக்க முடியாம ஆயிடுதோ அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா நித்திய சம்பந்தம் அப்படின்னு பேர். ஸ்டாம்ப் எச்சு தொட்டு ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி சம்யோக சம்பந்தம். அந்த இன்னொரு சம்பந்தம் நித்திய சம்பந்தம் என்னன்னா வெல்டிங் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே பிரிக்க முடியாது. அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நித்திய சம்பந்தம் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சமவாய சம்பந்தம் அப்படின்னு டெக்னிக்கலா பேர். இப்ப பூர்வபக்ஷி ரூபத்துல சிஷ்யனே கேள்வி கேட்கிறான். பகவான் பாத்தீங்கன்னா க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் திரஷ்டாவும் திருஷ்யமும் சம்யோகம் ஆயிருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு அபிப்பிராயம் என்ன, என்ன அபிப்பிராயத்துல பகவான் இதை சொல்றார் அப்படின்னு கேட்கிறான். ஏன் அப்படின்னா அவன் கேட்கறதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. அவனே எக்ஸ்பிளைன் பண்றான். தாவத்து, நாவ விட்டுருங்க, தாவத்து ரஜ்வா இவ கடசிய அவயவ சம்ஸ்லேஷ துவாரகா சம்பந்த விசேஷக சம்யோகா. ஃபர்ஸ்ட் எடுத்தோட சம்யோகத்தை அவன் புரிஞ்ச அளவுல அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். சம்யோக சம்பந்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நம்ம ஒரு பானையை பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், கிணத்துல தண்ணி எடுக்கணும். கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பானையில என்ன பண்றோம், கழுத்துல பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில ஒரு மூக்கணாங்கர கயிறு எடுத்து என்ன பண்றோம், கயிறுல ஒரு நாட்டு போட்டு ஒரு முடிச்சு போட்டு அதோட இணைச்சிடறோம். தண்ணி எடுக்கிறோம். தண்ணி எடுத்ததுக்கு பிறகு திரும்ப அதை கலட்டிட்டு அந்த குடத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போயிடுறோம். கயிறு அப்படியே தொங்கிட்டு இருக்கு. திரும்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் பானையோட அதை இணைக்கிறோம், திரும்ப தண்ணி எடுக்கிறோம், திரும்ப பாத்தீங்கன்னா கலட்டிடுறோம். இது மாதிரிதான் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கயிறுக்கும் அந்த கயித்தோட பாத்தீங்கன்னா அந்த பானைக்கும் நடக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னா நடக்குது, சம்பந்தம் நடக்குது திரும்ப பிரியுது, சம்பந்தம் நடக்குது திரும்ப பிரியுது. அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சம்யோக சம்பந்தம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இதுதான் விஷயம்.
இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ந சம்பவதி, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குமா அப்படின்னா ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கும் இந்த பிரம்மத்துக்கும் இந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதிக்கும் சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா ந சம்பவத்தி, நான் தூக்கி நான் இங்க போட்டுங்க, ந சம்பவத்தி, சம்பவிக்க முடியாது. ஏன் சம்பவிக்க முடியாது அப்படின்னா ஆகாசவத்து நிறவயவத்துவார், இந்த ஆத்மா இந்த பிரம்மம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அதுக்கு அவயவம் இருக்குன்னு நான் சொல்லவே முடியாது. நான் நேற்று சொன்னேன்ல உங்கள்கிட்ட, உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நான்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை யோசிக்காதீங்க. நான்றது இந்த தேகத்தை விட்டுட்டு நான் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த நானுக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, மூக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப இந்த நானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் தான் க்ஷேத்திரம். இந்த நான் க்ஷேத்திரஜன், இந்த தேகம் க்ஷேத்திரம், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்களா? நேற்று நான் சொன்னேன் உட்கார்ந்து யோசிங்க. யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற பிஸி, வேற காரியங்கள்ல பிஸி. உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா என்னடா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எதோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த நானும் இந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா எதோட கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்தூல தேகம். அதுக்கப்புறம் இந்திரியத்தோடையும் நானோடையும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்திரியத்து இந்த ஒரு நாட்டு ஒன்று போட்டு வச்சிருக்கு, இந்திரியமும் நானும். அதே மாதிரி நானும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டு இருக்கு, ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி புத்தியும் நானும் ஒரு முடிச்சு போட்டிருக்கு. டெய்லி தூக்கத்துல நான் என்ன பண்றேன், ஒன்றும் தெரியலன்ற அந்த காரணத்தோட நம்ம என்ன பண்றோம், ஒரு நாட்டு இருக்கு. எப்படி சம்பந்தப்படுறோம்? நம்மளும் நானும் இந்த தேகாதிகளும் எந்த விதமா சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கயிறு பானை மாதிரி இல்லை. ஏன்னா கயிறும் ஒரு பொருளா இருக்கு, அவயவம் இருக்கு. பானைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவயவம் இருக்கு. ரெண்டு அவயவங்கள் இருக்கிறத நீங்க என்ன பண்ணலாம், பவுண்ட் பண்ண முடியும். இப்ப நான் என்னோட கையை உங்களோட கையோட நான் சேர்த்து என்ன பண்ண முடியும், கை கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கும் கை இருக்கு, உங்களுக்கும் கை இருக்கு. நான் சொல்றேன் ஆகாசத்தோட நான் கை கொடுக்க முடியுமா, ஹேண்ட் ஷேக் பண்ண முடியுமா ஆகாசத்தோட? நான் உங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், ஹக் பண்ணிக்கலாம். ஆகாசத்தோட ஹக் பண்ண முடியுமா, ஆலிங்கனம் பண்ண முடியுமா, கட்டி பிடிச்சிக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணணும்னா சம்பந்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன வேணும், ரெண்டுத்துக்குமே அவயவம் இருக்கணும். அப்போ ஒன்னுத்துக்கு அவயவம் இருந்து ஒன்னுத்துக்கு அவயவம் இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட முடியாது. அப்ப அதனால தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் ஆகாசத்துல தான் இருக்கு. ஆனா ஆகாசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஆகாசத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா நிரவயவத்வாத், ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா அவயவங்களே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆகாசத்தை கட்டி பிடிச்சுக்கிறேன்னு என்னால கட்டி பிடிக்க முடியாது. சயோக சம்பந்தத்தை என்னால என்னோட தேகத்தினால அடைய முடியாது. அப்படி இருக்கும்போது ஆகாசத்தை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமானது இந்த ஆத்மா. ஆகாசத்துக்காவது ஒரு குணம் இருக்கு, சப்த குணக்கம், ஆகாசம் ஒரு குணம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துக்கும் மேலா இருக்கிற இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சட்டிலா இருக்கிறது, அவயவமே இல்லாதது. அப்படி இருக்கும் போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம்னு சொல்லக்கூடிய அவயவத்தோட இருக்கக்கூடிய இந்த தேகத்தோட இந்த நான் அப்படின்றது எப்படி சம்பந்தப்படும்? நீங்க பாஷையை கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் சயோக சம்பந்தம்ன்றார். சயோகம்னு என்ன அர்த்தம், இந்த கையும் இந்த கையும் இப்படி இணைஞ்சா சயோகம். இது மாதிரி இந்த தேகமும் இந்த ஆத்மாவும் எப்படி சம்பந்தப்படும்? இந்த ஆகாசத்தை நான் ஒரு கையை வச்சுக்கிறேன், இந்த கை வந்து ஆகாசத்தோட சம்பந்தப்படுது அப்படின்னா எப்படி முடியும்? சயோக சம்பந்தம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவோட இந்த தேகத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவீங்க நீங்க? ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். அது மட்டும் இல்ல, நபி சமவாய லட்சணக, சரி இந்த சம்பந்தம் சித்திக்காது, அனித்திய சம்பந்தம்ன்ற சமவாய சம்பந்தம் சித்திக்காது. ஒருவேளை நித்திய சம்பந்தம் சித்திக்குமோ? எப்படி நித்திய சம்பந்தம்னா என்னது அப்படின்னா சமவாய லட்சணக தந்து பட்டயோகோ இவ, துணியில இருக்கக்கூடிய நூல், துணிக்கும் நூலுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது வரைக்கும் துணி இருக்குமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும், நூல் இருக்கும். நூலை எடுத்துட்டு துணின்றது ஒண்ணு நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலும் துணியும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சம்பந்தத்தோட இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆத்மாவும் இந்த க்ஷேத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியும் புருஷனும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சம்பந்தமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா க்ஷேத்திரஜயோகோ இதரேத்தர காரியகரண அபாவ அனபிபகமாதிதி,
காரண பாவ அனபியுபகமாதிதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது சுவாமி. ஏன் அப்படின்னா இந்த நித்திய சம்பந்தம் இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும்னா காரண காரிய பாவம் இருந்தாதான் நித்திய சம்பந்தம் இருக்கும். இப்ப நூல் பஞ்சில பாத்தீங்கன்னா பஞ்சில இருந்து நூல் பண்றோம். அப்ப பஞ்சுக்கும் நூலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா நித்திய சம்பந்தம். நூல் இருக்கிற வரைக்கும் அந்த நூல்ல என்ன இருக்கும், பஞ்சு இருக்கும். அதே மாதிரி பஞ்சுக்கும் கிளாத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் நித்திய சம்பந்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூல்ல இருந்து தான் இந்த கிளாத் வீவிங் செய்யப்பட்டது. அப்ப எது வரைக்கும் அந்த கிளாத் இருக்குமோ அது வரைக்கும் அந்த நூல் கண்டிப்பா இருந்தே ஆகணும். காரணமானது காரியத்துல எப்பவுமே சம்பந்தத்தோட இருக்கும். நீங்க காரணத்தை எடுத்துட்டீங்கன்னா காரியம் பாத்தீங்கன்னா இருக்காது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவையும் இந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்தையும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா இந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த தேகமும் நானும் பாத்தீங்க அப்படின்னா காரண காரிய பாவம் இல்லை. இந்த தேகத்திலிருந்து இந்த நான்ல இருந்து இந்த தேகம் உண்டாகவில்லை. இந்த நான்ல இருந்து தேகம் உண்டாயிருந்துச்சு அப்படின்னா நானும் தேகமும் காரண காரிய பாவத்துல நித்திய சம்பந்தத்துல இருக்கலாம். அதுவும் முடியாது. அதனால நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுவாமி. சிஷ்யன் கேட்கிறான் ஆச்சாரியர்கிட்ட, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவர் பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், க்ஷேத்திரஜ்ஞயோர் சம்யோகாத் அப்படின்ற வார்த்தையை போடுறார். இந்த ரெண்டும் சம்யோக சம்பந்தத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தாத்பரியம் என்ன புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சோன்னா ஆச்சாரியர் சொல்றார் உச்சியதே. ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். க்ஷேத்திரஜ்ஞயோகோ. வாஸ்தவத்துல இந்த சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயினோகோ பின்ன ஸ்வபாவயோகோ. இந்த க்ஷேத்திரம் பாத்தீங்கன்னா விஷயம், ஆப்ஜெக்ட். அந்த விஷயி, அந்த ஆப்ஜெக்டை பார்க்கிறவன் யாரு? நான், அறிபவன் நான். விஷயி, விஷயினி, விஷயத்தை உடையவன். ஏன் தேகம் தானே நம்ம சொல்றோம். ஏன் தேகம், ஏன் தலை, ஏன் மனசு, ஏன் இந்திரியம் எல்லாத்தையும் என்னோடதுன்னு சொல்றோம். அப்படின்னா இது விஷயம், ஆப்ஜெக்ட் இந்த தேகம். நான் விஷயத்தை உடையவன், விஷயி அப்படின்னு பேர். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா திரஷ்டா திருஷ்யம். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அத்தியந்த 100% பாத்தீங்கன்னா பின்ன ஸ்வபாவயோகோ. இந்த ரெண்டுமே வேறான ஸ்வபாவத்தை உடையது. எப்பவுமே திரஷ்டாதான், திருஷ்யம் தான். திருஷ்யம் எல்லாமே ஜடம், திரஷ்டா சைத்தன்யம், உணர்வுள்ளவன், அறிவுள்ளவன். நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அதுக்கெல்லாம் அறிவு இல்ல. பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படும் வஸ்து வேற. அப்ப அதனால பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா வேற வேற சுபாவம் இருக்கிறது. தன்னையும் என்னையும் போல. அப்ப தன்னையும் என்னையும் போல இருக்கக்கூடியத எப்படி சம்யோக சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு இதரேத்தர தர்ம அத்தியாச லட்சணக. இதரேத்தரனா ஒரு தர்மத்தை இன்னொரு தர்மத்துல ஏத்தி வைக்கிறது. அது மாதிரி ஒரு பொய்யா பாத்தீங்கன்னா அத்தியாச லட்சணம். அப்படின்னா அத்தியாசத்துக்கு இன்னொரு பேர் அவித்யான்னு பேர். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்துக்கு மேல ஒன்ன அறியாமையினால நம்ம என்ன பண்றோம், ஏத்தி வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் சம்யோகம் அப்படின்னு பேர். நம்ம நினைக்கிற மாதிரி ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேர்றது இல்லை. ரெண்டு பொருள் இருக்கு, ரெண்டு பொருளோட ஒன்னோட ஒண்ணு சேர்த்தோம். அதே மாதிரி கயிறு ஒண்ணு இருக்கு, பானை ஒண்ணு இருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒண்ணு கட்டணும். அது மாதிரி அர்த்தம் எடுக்காதீங்க. சிஷ்யன் சொன்ன மாதிரி ஆச்சாரியார் சொல்லல, அப்படி எடுக்காத. எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்துக்கு மேல ஒன்ன பார்க்கிறது, ஒரு தர்மத்துக்கு மேல இன்னொரு தர்மத்தை ஏத்தி பார்க்கறது. ரெண்டு ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம். தர்மி அத்தியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கயிறுன்ற ஒரு தர்மி, தர்மத்தை உடையது கயிறு கீழே கிடக்குது. அதுக்கு மேல நான் என்ன பண்றேன், பாம்புன்ற தர்மிய ஏத்தி பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேரு கயிறை பாம்பா பார்த்தா அதுக்கு பேரு தர்மி அத்தியாசம்னு பேர். அடிச்சா ஏத்தி வச்சதுக்கு பிறகு அதை பார்க்கும்போது அந்த பாம்புக்கு என்ன தர்மம் இருக்கும், பாம்பு என்ன பண்ணும், கொத்தும், விஷம் இருக்கிறது. அதை பார்த்தா நமக்கு எல்லாத்துக்கும் பயம் இருக்கு.
இப்ப நான் கயித்துக்கு மேல பாம்பை ஏத்தி வச்சதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐயோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுது, அது நம்மளை கடிச்சிரும், பிளாக் கோப்ரா, கிங் கோப்ரா, அது ரொம்ப விஷம், நம்மளை சாகடிச்சிரும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். பாத்தீங்களா? அப்ப என்னாச்சு, அந்த விஷம் உள்ளது, அது கடிச்சா செத்து போயிடும், நம்ம செத்துருவோம் அப்படிலாம் நினைக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்ம அத்தியாசம் அப்படின்னு பேர். இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துக்கு மேல, நானுக்கு மேல இந்த தேகத்தை என்ன பண்றோம், ஏத்தி வைக்கிறோம். கயிறு மாதிரி நான் இருக்கேன், கயித்துக்கு மேல பாம்பு பாக்குற மாதிரி நானுக்கு மேல என்ன பண்ணிட்டேன், இந்த தேகத்தை தூக்கி மேல போட்டுட்டேன். சில சமயம் நானுக்கு மேல தேகத்தை ஏத்தி வைக்கிறேன், சில சமயம் தேகத்துக்கு மேல நானை ஏத்தி வைக்கிறேன். இத்தரம் அப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வச்சு, சில சமயம் முட்டாள் மூர்க்கனா இருக்கீங்க, யாரையாவது நான் இப்ப திட்டின அப்படின்னோன்னு அழுவ ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, சாமி என்ன திட்டாரு அப்படின்னு. ஏன் அப்படி திட்டினாரு நமக்கு இது ஆகுதுன்னா, நம்ம வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி, பூர்ண அறிவு உள்ளவன். அப்ப அதை சொல்லும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப நம்மளை முட்டாள்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நான் ரொம்ப பூர்ண ஞானம் உள்ளவன், ஞான சுரூபம். அப்ப சில சமயம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்துல ஏத்தி வைக்கிறேன். சில சமயம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முட்டாள்ஜி நானே சொல்லிக்கிறோம். நம்ம முட்டாள் அப்படின்னு புத்திய வந்து பாத்தீங்கன்னா நான் புத்தின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், நான் முட்டாள் அப்படின்றேன். அப்ப சில சமயம் நானுக்கு மேல தேகத்தையும், சில சமயம் தேகத்துக்கு மேல நானையும் நம்ம என்ன பண்றோம், ஏத்தி வைக்கிறோம். இதுக்கு பேரு ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி வைக்கிறதுக்கு பேரு அத்தியாசம் அப்படின்னு பேரு, அஜ்ஞானம். உடனே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் புத்தி நான் அப்படின்னு நினைக்கிறதுனால புத்தியோட தர்மங்கள் எல்லாம் எனக்கு சம்பவிக்கிறா தெரியும், எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கு அப்படின்றோம், எனக்கு அறிவே இல்லை அப்படின்றோம். சில சமயம் புத்தியோட தர்மம் தான் அறிவு, அறிவில்லாமை. அதை தூக்கி நம்ம என்ன பண்றோம், எனக்குன்னு பாக்குறோம். இதுக்கு பேரு தர்ம அத்தியாசம். புத்தியோட தர்மத்தை எனக்கு இருக்கிற மாதிரி பாக்குறது. அப்புறம் மனசோட தர்மம் என்னது, மனசோட தர்மம் அது வந்து சில சமயம் பிரசன்னமா இருக்கும், சில சமயம் டிப்ரெஷனா இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் சரி, எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு மனசே சரியில்லையா, என்னுடைய மனது சரியில்லை அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு மனசே சரியில்லைன்றோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்குன்றது நானும் மனசையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பாட்டு எனக்கு மனசே சரியில்லை அப்படின்றோம். அப்ப மனசோட தர்மத்தை தூக்கி நானுக்கு மேல போடு. எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கேன், மனசு சந்தோஷமா இருக்கு, அதை நான் என்ன பண்றேன், நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தர்மத்தை வந்து பார்த்து நான் ஏற்றி பார்க்கறேன். அதே மாதிரி நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன், நான் ரொம்ப லீன் ஆயிட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா மெலிசா போயிட்டேன், உடம்புல எனர்ஜி இல்லாம போச்சு அப்படின்னு தேகத்துல இருக்கிற தர்மங்களை எல்லாத்தையும் தூக்கி நானுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். இதுதான் இதரேத்தர அத்தியாச லட்சணக. ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி பார்க்கக்கூடிய அவித்யான்னு சொல்லக்கூடிய அத்தியாச லட்சணத்தை உடையது. இதுதான் சம்யோகம் அப்படின்னு பேர். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. கைத்துக்கு மேல பாம்பு பார்க்கிறோம், என்ன சம்பந்தம்? உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கா இல்லையா? உண்மையிலேயே இல்லை, சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. அத்தியாசம், பிரம. அத்தியாசத்துக்கு இன்னொரு வார்த்தை சொன்னீங்கன்னா பிரம. ஆமா, பிரம. ஸ்கிரீனுக்கு மேல நம்ம காட்சிகளை பார்க்கிறோம், சினிமா ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப என்ன, ஹீரோ வில்லன் எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஸ்கிரீனுக்கும் அந்த காட்சிகளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது, எந்த காலத்திலையும் ஸ்கிரீனுக்கு வந்து தெரியவே தெரியாது. தனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு கயிறுக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல ஒருத்தன் பாம்பு பார்க்கறான் அப்படின்றது கயிறுக்கு தெரியவே தெரியாது. ஒரு சிப்பிக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல ஒருத்தன் வெள்ளிய பார்க்கறான்னு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நடக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நானுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஒரிஜினல் நானுக்கு தெரியவே தெரியாது. இந்த முட்டாள் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கானே, இடியட், நம்ம தான். இந்த இடியட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நானுக்கு மேல என்ன பண்றான், தேகத்தை ஏற்றி வைக்கிறான்றது ஒரிஜினல் நானுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரிஜினல் நான் ஸ்கிரீன் மாதிரி, அதுக்கு மேல 1000 தேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல அநேக கேரக்டர் வர மாதிரி இந்த ஒரே நானுக்கு மேல அநேகம் வந்து வந்து போகுது. ஸ்கிரீனுக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்துக்கு ஒன்னும் தெரியாது.
அப்ப யாரு பாக்குறா அப்படின்னா நம்ம தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருக்கிற நம்ம அபிமானத்தினால அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி பாக்குறோம். அந்த ஏத்தி பாக்குறத தான் இங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி பாக்குறது தான் சம்யோகம்னு பேர். இதுல ஒன்னு சத்தியம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பொய். கயிறு சத்தியம், கயிறுக்கு மேல பார்க்கக்கூடிய பாம்பு பொய். ஆச்சாரியர் சொல்றார் க்ஷேத்திரஜ்ஞ ஸ்வரூப விவேக அபாவ நிபந்தனக. சரி, இந்த சம்யோகம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, க்ஷேத்திரஜ்ஞ ஸ்வரூப நான் அப்படின்னு சொல்ற அந்த சாட்சி இருக்கேன்ல, க்ஷேத்திரஜன் ஆத்மா, இந்த நானை பத்தின விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா அபாவ விவேகம் இல்லை. நம்ம யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நானை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்காம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கைத்துக்கு மேலே பாம்பு பார்க்குற மாதிரியே இந்த நானுக்கு மேலே தேகத்தை ஏற்றி வச்சு நம்ம பார்க்குறோம். இதை பிரித்து பார்க்கல, விவேகம் வரலை. அந்த விவேகம் இல்லாத காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டதாக இந்த சம்யோகம் இருக்கு. நான் சொன்னேன்ல, சம்யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வேணும்ல, நடுவில் ஸ்டாம்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்னன் கவரில் வந்து ஒட்டணும் அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்டிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம் இருக்கும். அப்போ அந்த கம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானுக்கும் இந்த க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய தேகத்துக்கும் இணைச்சி வைக்கிற ஒரு பேஸ்ட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிவேகம். வேற எதுவும் இல்லை. அவிவேகம்னு என்னது, பிரிச்சு பார்க்க முடியாம நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா இது பண்ணிட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த விவேகத்தை தான் மெதுவா கொண்டு வர. ஆனா அவ்வளவு ஈஸியா வந்துருமா சுவாமி அப்படின்னா ஃப்ராங்கா சொன்னேன்னா இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இப்பதான் எனக்கு ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 வருஷமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக எல்லாத்துலேருந்து பிரித்து பார்க்குற சாமர்த்தியம் வந்து மெதுவாக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100% இல்லை, நான் மெதுவாக இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா சப்த கிரகணம் தான் நடந்திருக்கு. அப்போ அந்த சப்தத்தை கேட்டு ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா அது எல்லா காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சமயம் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தையா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பார்த்து பிரிக்கிற தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சுபாவ தோஷம் நம்மள்ட்ட இருக்கிறது. அந்த சுபாவ தோஷம் என்னன்னா இந்த பிரிச்சு பார்க்குற தன்மை நம்மள்ட்ட இல்லை. நான் வேற இந்த தேகம் வேறன்னு பிரிக்காத தன்மை இருக்கு பாருங்களா. க்ஷேத்திரஜ்ஞ ஸ்வரூபம், க்ஷேத்திரஜ்ஞம்னா நான்ற சொரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா விவேக அபாவ நிபந்தனக. நான் யாரு அப்படின்னு தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தேகத்தோட சேர்த்து வச்சு நான் பார்க்குறேன்ல, இதுதான் பேஸ்ட். இந்த ரெண்டுத்தையும் ஒட்ட வைக்கிற பேஸ்ட். எப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேஸ்ட் விளைகிறோம். இந்த க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் செப்பரேட் ஆயிடுவார். அப்ப பிரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. எப்படி சுவாமி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் எக்ஸாம்பிள் சொல்றார். ரஜ்ஜு சுக்திகாதீனாம். ரஜ்ஜு அப்படின்னா கயிறு, சுக்திகா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சிப்பி. ஆதி அப்படின்ற இடத்துல என்ன பண்ணலாம், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூமி வெடிச்சிருக்கும். நம்ம பழைய வீட்டிலலாம் மொசைக் போடுறதுக்கு முன்னாடி சிமெண்ட் தரை போட்டிருப்போம். அந்த சிமெண்ட் தரை வந்து சில சமயம் என்ன பழைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம வீட்டிலலாம் அப்படியே ஒரு பிரேக் ஆகிருக்கும். அங்கே இந்த இடத்துல இது இருக்கும். பொலந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரத்துலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்க என்னென்னா பாம்பு ஓடுற மாதிரியே கூட தெரியும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து தண்ணியை ஊற்றுன மாதிரி தெரியும். தண்ணி ஊற்றுனா அது பூமி பொலந்த மாதிரி தெரியும். பூமி பொலந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுன மாதிரி தெரியும். கயிறு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பா தெரியும். சிப்பி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியா தெரியும். இது மாதிரி அநேக பிரமைகள். தூண் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற தூண், நிற்கிற தூண், மரம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா திருடனா தெரியும், பேயா தெரியும். இது மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோமே, இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தது விவேக ஞான அபாவாத். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கயிறா பார்க்கல, சிப்பியா பார்க்கல, தூணா பார்க்கல, பூமி வெடிப்பை வந்து பூமி வெடிப்பா பார்க்கல. அப்படி பார்க்காத காரணத்தினால நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல அத்தியாரோபித்த, அதுக்கு மேல வேற ஒன்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறோம். கைத்துக்கு மேல பாம்பை பார்க்கிறோம், சிமிலரா இருக்கிறது. சிப்பிக்கு மேல வெள்ளிய பார்க்கிறோம்,
அதே மாதிரி தூணுக்கு மேல மனுஷனை பார்க்கிறோம், பேய பார்க்கிறோம், பூமி வெடிப்புக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எதையோ பார்க்கிறோம். இது மாதிரி அத்தியாரோபம் பண்ணப்பட்டதா வந்து நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பேர் தான் சம்யோகவத். இதான் சம்யோகத்தை உடையது அப்படின்னு அர்த்தம். அப்ப சம்யோகத்துக்கு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஒண்ணு உண்மை, அந்த உண்மைக்கு மேல ஒரு பொய்யானதை நம்ம பார்க்கிறோம், அதுதான் சம்யோக சம்பந்தம். அதுல இருந்துதான் இந்த உலகம் எல்லாம் உண்டாயிடுச்சு. அப்ப பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், அந்த பிரம்மத்தோட சம்பந்தப்படக்கூடிய அந்த மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா பொய். இந்த சத்தியமும் பொய்யும் சேர்ந்து தான் இந்த மொத்த கிரியேஷனும் உண்டாயிருக்கு. அப்ப இந்த கிரியேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? வெறும் மாயிக்கம், பொய்யானது, பிரம. அப்ப இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ இது எல்லாம் பிரமையினால பார்க்கப்படுவது. அப்போ ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் மாதிரி வந்து வந்து போறது. ஸ்கிரீனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி இந்த நானுக்கும் இந்த தேகத்துக்கும் இந்த ஜெகத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக அயம் அத்தியாச ஸ்வரூபா. அந்த இந்த அத்தியாச ஸ்வரூபம், அத்தியாசம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தியாசம், அத்தியாரோபம், ரெண்டு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மசூத்திரத்துல அவதாரிக்கா பாஷ்யத்துக்கு பேரு, முதல் பாஷ்யத்துக்கு பேரு அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு பேர். நான் வந்து பாத்தீங்கன்னா சமயம் இருக்கும்போது அத்தியாச பாஷ்யம் எடுக்கணும். ஒரு 10-15 கிளாஸாவது எடுக்கும். 10 கிளாஸுக்காவது மினிமம் ஒரு 5 கிளாஸாவது எடுக்கும். 5 கிளாஸ் எடுத்தா சரியாயிடும். 1.5 பேஜ் தான். மொத்த வேதாந்தத்தையும் இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார்? அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு சொல்றார். அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அவித்யா, இக்னோரன்ஸ், வேற எதுவும் இல்லை. அப்ப அந்த அவித்யினால், அவித்யான என்னது? கைத்த கயிறுன்னு பார்க்காததுதான் அஜ்ஞானம், அத்தியாசம். அப்ப கைத்த கயிறுன்னு பார்க்கல அப்படின்னா அதுக்கு மேல நம்ம என்ன பார்க்கிறோம்? வேற ஒண்ணு பார்த்துறோம், பாம்புன்னு பார்க்கிறோம். அந்த பாம்பை பார்க்கறதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு அத்தியாரோபம்னு பேரு. கயிறை பார்க்காம போறதுக்கு பேரு அத்தியாசம். அப்ப கயிறை பார்க்காத காரணத்தினால அதுக்கு மேல வேற ஒண்ணு நம்ம பார்க்கிறோமே அதுக்கு பேரு அத்தியாரோபம். அதே மாதிரி நான அறியாம இருக்கேன், நான் பிரம்மம், நான் வந்து சுத்த சைத்தன்யம்னு அறியாம இருக்கிறது அத்தியாசம்ன்ற அவித்யா, அஜ்ஞானம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நானுக்கு மேல இந்த தேகத்தை ஏற்றி வச்சு பார்க்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபம். சக அயம் அத்தியாச ஸ்வரூபா. இந்த அத்தியாச ஸ்வரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞ சம்யோக மித்யா ஞான லட்சணக. அது என்ன சுவாமி அத்தியாசம்னா அதோட ஸ்வரூபம் என்ன சுவாமி? யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க, பொய்யறிவு, மித்யா ஞான லட்சணக. அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா, இக்னோரன்ஸ், மித்யா ஞானம். மித்யா ஞானத்துக்கு யோக சூத்திரத்துல என்ன லட்சணம் சொல்லியிருக்கு? அதத்ரூப பிரதிஷ்டம். அதத்ரூபம்னா ஒன்ன கயிற்றுக்கு மேல கயிறு இல்லாத வேற ஒன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு அதத்ரூப பிரதிஷ்டம், மித்யா ஞானம். மித்யா ஞானம்னா ஒன்னுக்கு மேல அது இல்லாம வேற ஒன்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் மித்யா ஞானம், பொய்யறிவு. இந்த பொய்யறிவை தான் நம்ம அவித்யான்னு சொல்றோம், மித்யா ஞானம்னு சொல்றோம். இதுதான் நம்ம தேகத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம்னு நினைக்கிறது இருக்கிறதுலயே பெரிய முட்டாள்தனம். இதுதான் இந்த மொத்த சம்சாரத்துக்கும் காரணமா இருக்கிற அவித்யா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற யதா சாஸ்திர, அற்புதமான பாஷ்யம் ஆரம்பிக்கிற. இந்த அத்தியாச லட்சணம் இருக்குல்ல, இந்த இடத்துல 2:24 யோக சூத்திரம்னு போட்டுக்கலாம். 2:24 வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய ஹேத்துர் அவித்யான்றது. தஸ்ய ஹேத்துர் அவித்யா. ஏன் ஒண்ணுக்கு மேல ஒன்ன பாக்குறோம்? ஒண்ணுக்கு மேல கைத்துக்கு மேல ஏன் பாம்பை பார்த்தோம்னா என்ன சொல்லுவீங்க? கைத்துக்கு மேல ஏன் பாம்பு பாக்குறோம்? கயிறு தெரியல. கயிறு தெரியல, சிம்பிள். கயிறு தெரிஞ்சா, கயிறுன்னு தெரிஞ்சா அதுக்கு மேல பாம்பு பார்க்க முடியாது. அப்ப கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கயிறு தெரியல. கயிறு தெரியாததுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, அஜ்ஞானம் அப்படின்னு பேர். அப்போ ஒண்ணுக்கு மேல ஒன்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறோம் அப்படின்னா அந்த சம்யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது காரணம் அப்படின்னா தஸ்ய ஹேத்துர் அவித்யா. அதுக்கு காரணம் எது அப்படின்னா அவித்யா தான் காரணம். அதுக்கு பேர் தான் அத்தியாசம் அப்படின்னு இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இங்க வந்து ஆச்சாரியர் சொல்றார் யதா சாஸ்திர க்ஷ
க்ஷேத்திர க்ஷேத்திரஜ லக்ஷண பேத பரிஞான பூர்வகம். இப்போ நான் உங்களுக்கு மெதுவா சாஸ்திரத்தை சொல்கிறேன். வேதாந்த சாஸ்திரத்தை மெதுவாக கீதையிலிருந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறதையும் சங்கர பாஷ்யத்தை வச்சும் சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி க்ஷேத்திரத்தையும், க்ஷேத்திரம் இது இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத், இந்த சரீரம் தான் க்ஷேத்திரம். இதையும் க்ஷேத்திரஜன் அப்படின்னா என்னதான், இந்த க்ஷேத்திரத்தில் இருந்துக்கிட்டு எவன் பார்த்தீங்கன்னா யோ வேத்தி, எவன் இதை அறிகின்றானோ அவனுக்கு பேரு க்ஷேத்திரஜன். அப்ப இந்த தேகம் வேற, தேகத்திலிருந்து பார்க்கின்ற க்ஷேத்திரஜன் நான் வேற. நான் திரஷ்டா, இந்த க்ஷேத்திரம் திருஷ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சு 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 இதை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி இந்த பேதத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து இதை நல்லா உள்ளுக்குள்ளார வாங்கி இதை நீங்களும் மெதுவா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பரிஞான பூர்வகம், முழுசா தெரிஞ்சுக்கிறது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று கூட நாதபிரம்ம சொன்னேன். இப்போ ரமணாசிரமம் மாதிரிலாம் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறாங்க, நான் பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, டோன்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, டூஸை மட்டும் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். நம்மளும் அப்படி தான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்கே சொல்லும் போதே போன 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதையில் எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னா 23வது ஸ்லோகத்தில், யஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைஹி சக. வெறும் புருஷனை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, பிரகிருதியை அதோட குணங்களோடு சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறதுக்கு அந்நியமா இருக்கிறத நீங்க நெகேட் பண்ண முடியும், நேத்தி பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, என்னோட சேர்ந்து இருக்கிற தோஷங்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த தோஷத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்க முடியும். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்கன்னு வச்சுங்க. நான் ஓப்பனா பேசுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு தோஷம், இதை விடுங்க நீங்க அப்படின்னு சொன்னா கோபம் வந்துடும் எல்லாத்துக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, யாருமே பார்த்தீங்கன்னா நீங்க இதை செய்யாதீங்கன்ற வார்த்தையை பேசுறதே இல்லை. இது அன்வான்ட், இதை விடுங்க அப்படின்னு சொல்றதே இல்லை. அதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானத்துல எல்லாம் முயற்சி பண்றாங்க, ஆனா எதை தியாகம் பண்ணணுமோ அதை யாரும் தியாகம் பண்றது. எல்லா மடாதிபதிகளும் எல்லா சுவாமிமார்களும் வேதாந்தம் சொல்றவங்களும் டூஸை மட்டும் தான் சொல்றாங்களோடைய டோன்ஸை பார்த்தீங்கன்னா சொல்றதே இல்லை. ஆனா வாஸ்தவத்துல என்ன சொல்லி ஆகணும் தெரியுங்களா, நேத்தி பண்ணணுமே. ஆச்சாரியார் சொல்றார், முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கணும், க்ஷேத்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும், க்ஷேத்திரஜனையும் பூரணமா தெரிஞ்சுக்கணும். இனிமே அதான் பண்ண போறோம். 3 குணங்களை பத்தி, பிரகிருதியை பத்தி ரொம்ப எலாபரேட்டா பார்த்தீங்கன்னா குணத்திரய விபாக யோகம் பார்க்க போறோம். அப்புறம் 16வது அத்தியாயம் 17வது அத்தியாயம் எல்லாத்துலயும் இந்த 3 குணங்களை வெரைட்டி ஆச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். எதுக்கு தெரியுங்களா, அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நிவர்த்தி பண்றது. அப்ப இந்த 2த்தையும் நல்லா பூரண ஞானம் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா, சிரவணம் பண்ணி நல்ல மனனம் பண்ணார் அப்படின்னா, பிராக் தரிசித ரூபாத் க்ஷேத்ராத், முன்னாடி இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ஷேத்திரத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த தேகம் நான் அப்படித்தானே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இந்த தேகத்தை, இந்த க்ஷேத்திரத்தை நான் என்ன பண்ணியிருக்கோம், சேர்த்து வச்சு திரஷ்டு திருஷ்ய சஞ்யோகயோகோ ஹேய ஹேத்து, இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னு கூட்டி சஞ்யோகம் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். எப்போ, எது வரைக்கும் அப்படின்னா மெதுவா விவேக ஞானம் வர வரைக்கும். இந்த விவேக ஞானம் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த 2த்தையும் ஒன்னு சேர்த்து வச்சிருந்தோம். இந்த விவேக ஞானம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்றோம், முஞ்சாத் ஏவ ஈஷிகாம், இந்த முஞ்சம்புல்லு நம்ம சொல்றோம்ல, தொடப்பத்துல பூந்தொடப்பம் அப்படின்னு ஒரு தொடப்பம் இருக்குல்ல, அந்த பூந்தொடப்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம், கீழே இருக்க ஸ்டெம் பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போது, நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லல, ஸ்கூல் சின்ன வயசில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது புல் தரையில் படுத்துக்கிட்டு அப்போல்லாம் நிறைய புல்லாக இருக்கும் விளையாடுற இடத்துலலாம். என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த புல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கு மூடி இருக்கும், அந்த ஒவ்வொரு லேயராக அந்த புல்லை பிரித்து எடுத்துட்டு சென்டர் ஸ்டெம் இருக்குல்ல, அது ரொம்ப பார்த்தீங்கன்னா மென்மையாக இருக்கும். அதை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பார்த்து அந்த புல்லோட இதை லேயராக எடுக்கலை அப்படின்னா கவரை
என்ன உடஞ்சிடும், நமக்கு அது பூர்ணமாக அது நமக்கு கையில் கிடைக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. முஞ்சம் புல்லுல சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் போலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷிகான்னு பேர். அந்த முஞ்சம் புல்லோட அந்த சென்டர் போல எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக பிரித்து எடுத்துட்டு அதை ஃபுல்லாக பூரணமாக எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கோஷங்கள் 5 லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது? இந்த நானும் இந்த க்ஷேத்திரமும் கலந்துருக்கு. நான் எங்கே சுவாமி இருக்கு அப்படின்னா ரொம்ப டெண்டராக ரொம்ப மென்மையாக வந்து நான் உள்ள இருக்கு. இதை மூடிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லேயர் இருக்கு. என்ன லேயர் பார்த்துருக்கோம் அப்படின்னா அன்னமய கோஷம் ஸ்தூல தேகம், பிராணமய கோஷம் இந்திரியங்கள், அப்புறம் மனோமய கோஷம் மனசு, அப்புறம் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லக்கூடிய புத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் இருக்கமே சுகமா தூங்கி ஒன்றும் தெரியலன்னு அது. அப்போ 5 கோஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மூடி இருக்கு. நானை சுற்றி ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்றும் தெரியலன்ற அவித்யா தூக்கத்தில் இருக்கிறது. வேக்கப் ஆனதுக்கு பிறகு 2வது லேயர் புத்திக்கு அப்புறம் 3வது லேயர் மனசுக்கு அப்புறம் 4வது லேயர் இந்திரியங்கள் பிராணமய கோஷம், அது அப்புறம் 5வது லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம். இந்த 5 தேகங்களும் இந்த முஞ்சம் புல்லு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சென்டர் போல வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்கோ அதே மாதிரி அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோ அது மாதிரி 5 லேயர் இருக்கு. இதை எப்படி பிரித்து எடுக்கிறோமோ அதே மாதிரி முஞ்சாத்து ஏவ ஈஷிகா, முஞ்சம் புல்லுல இருக்கிற ஈஷிகாவை எப்படி பிரித்து எடுக்கிறோமோ அதே மாதிரி யதோக்த லட்சணம் க்ஷேத்திரஜ்ஞ பிரவிபஜ்ய உடனே நடந்துருமா? ரொம்ப பேஷன்ஸ் வேணுங்க, ரொம்ப பேஷன்ஸ். நான் அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 வரைக்கும் என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. எப்போவுமே சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடம் போயிட்டே இருக்கும், கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தா அப்போ எனக்கு சமயம் இருக்குமா? சமயம் இருக்காது. திருவிழாவில் காண போன மாதிரி தான், திருவிழாவில் கூட்டத்தில் காண போன மாதிரி தான் தேர் திருவிழான்னு. எங்கே இருக்கோன்னே தெரியாது, எந்த திசையில் இருக்கோன்னு தெரியாது, எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல் தொலைஞ்சி போன மாதிரி தான் கூட்டத்தில். ஆனால் பாடம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், வேதாந்தம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி வந்துச்சு, பகவான் வந்து புத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எல்லா கான்டாக்டையும் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் விட்டுட்டேன். கான்டாக்ட் எல்லாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே செல்ஃபோன் நம்பரை எடுத்தேன். என்ன பண்ணேன் தெரியுங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனமாமிக்கெலாம் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவேன். வசந்தி அம்மாக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவேன். நான் முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ 100-150 பேர் இருப்பாங்களா ஃபோன் நம்பரில், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வச்சுருப்பேன். 1 மாதம் 2 மாதம் ஒவ்வொருத்தரை நானாக போட்டு ஃபோன் போட்டு என்ன பண்ணுவேன், சௌக்கியமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு கேர் பண்ணி எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். பல வருஷங்கள் இது நடந்துகிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி முட்டாள் யாரும் இல்லை. வாஸ்தவத்தில் நான் ஃபோன் பண்ணணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. அவங்க இது வரைக்கும் ஃபோன் பண்ணதே இல்லை. நான் தான் வலிய ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் என்னோட அவங்க விருப்பப்பட்டு பேசுகிறாங்களோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு எத்தனை பேருன்னு பார்த்தா 4 பேர் கூட மிச்சம். மீதியெல்லாம் நம்ம தான் வலிய போய் ஒவ்வொன்றுத்தையா இழுத்து போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் அந்த ஹிஸ்ட்ரியில் இதுலேருந்து அந்த கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்தேன் பாருங்க. மொத்தம் 3 நம்பர் 4 நம்பர் தாங்க மிச்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்பேஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அன்போட உண்மையிலேயே வாஸ்தவத்தில் நல்ல அன்போட இருக்கிறவங்கன்னு பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தேடினா கூட பெரிய விஷயம். உண்மையிலேயே எடுத்து பாருங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் எடுத்து மண்ணை அள்ளி போட்டுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், வெளியில் இருக்கிற கான்டாக்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பேஸ் கிடைச்சது தெரியுங்களா? ரொம்ப ஸ்பேஸ். இந்த ரொம்ப ஸ்பேஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு என்னென்னா ஆஸ்வாசமாகி நிதானமாக
நான் யாரு, இது என்னன்னு பிரிச்சு பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் அப்பதான் உண்டாகும். அப்ப திருவிழால காணா போன மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டை வந்து ஜீரோவாக்குறீங்களோ, எந்த அளவு உங்களுக்கான சமயத்தை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தையும் இந்த சாஸ்திரம் சொல்றத அப்ளை பண்ண முடியும். இந்த க்ஷேத்திரத்தையும் இந்த க்ஷேத்திரஜனையும் என்ன பண்றது, பிரவிபஜ்ய பிரிச்சு பார்க்கறது. நான் நாதபிரமத்திலே சொல்லுவேன், போங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, நான் இங்கேருந்து என்னோட வீட்டுல இருந்து என்கிட்டயே இருப்பேன், நான் திரத்தி அனுப்புவேன். ஏன் அப்படின்னா, ஏன் திரத்துறேன் அப்படின்னா, போய் உங்களுக்கான சமயத்தை எடுத்துங்க அப்படி. நீங்க இருங்க, ஒன்றும் வேலை இல்லை சாமி, வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மாவாவது இருங்க. சும்மா உட்காரும் போது தான் இந்த வேதாந்தம் கேட்கிற வேதாந்தம் இருக்குல்ல, அப்போ உள்ள போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வெளில வரும், சும்மா இருக்கும் போது தான். அப்போ சும்மா இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கான ஸ்பேஸ் அது. அப்போ சும்மா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாமி சொன்னாரு, இந்த தேகத்துக்கும் இந்த நானுக்கும் என்ன சம்பந்தம், இந்த நான் எப்படி இந்த தேகத்தோட கனெக்ட் ஆகுது, உட்காந்து யோசிப்போம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு சமயம் வேணும் இல்லை. ஆசுவாசமா அடுத்த கமிட்மெண்ட் எதுவும் இல்லாமல், 1 மணிக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இதை பண்ணணும், 1 மணி நேரத்தில் எதை பண்ணணும்னு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு மனசோட எல்லாத்தையும் ரஜோகுணத்தெல்லாம் விட்டுட்டு பொறுமையாக இருந்து எங்கே கனெக்ட் ஆகுது, என்ன கனெக்ட் ஆகுது, வாஸ்தவத்தில் கனெக்ஷன் இருக்கா, கயிறுக்கும் பானைக்கு இருக்கிற கனெக்ஷன் இருக்கா, இல்லை. அப்ப நானுக்கும் இந்த தேகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, கைத்துக்கு மேல தெரிகிற பாம்பு மாதிரி தான், சிப்பிக்கு மேல பாக்குற வெள்ளி மாதிரி தான். அப்ப வாஸ்தவத்துல சம்பந்தம் இல்லவே இல்லை. என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒண்ணு சத்தியம், நான் சத்தியம். இந்த நானுத்துக்கு மேல வந்து போறது என்று இந்த தேகம் வந்து போயிட்டே இருக்கு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வெறும் கால்பனிக்கு சம்பந்தம் தான், கல்பனா தான். எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு சமயம் கொடுத்து ரிலாக்ஸா இருந்து பார்த்தாதான் பிரவிபஜ்ய பிரிச்சு அறிய முடியும். பிரிச்சு அறிஞ்சாதான் என்ன தெரியும், 13:12 ஆச்சாரியார் சொன்னார்ல, ந சத்து ந அசதுச்சியதே தன்னாசதுச்சியதே. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தும் இல்லை. இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த நான் சப்ஜெக்ட். அப்ப நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பார்த்து, எனக்கு எதிர்க்க யானை இல்லை, எனக்கு முன்னாடி மலை இருக்கு அப்படின்னு நான் தான் சொல்றேன். ஒன்னு இருக்குன்னு சொல்றேன், ஒன்னு இல்லைன்னு சொல்றேன். அப்ப இருக்கு இல்லைன்னு யார் சொல்றா, நான் சொல்றேன். தூக்கத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன், ஜாகிரதத்துல இது எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு இல்லைக்கு அந்நியமா அத பேஸா இருக்கிற நான் இருக்கேன், பார்ப்பவன். இந்த திரஷ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இருக்குன்றதுக்கும் விஷயம் இல்லை, இல்லைன்னு சொல்றதுக்கும் விஷயம் இல்லை. ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம், சுசுப்தியில வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றோம். 1-2 ஜாகிரத சொப்பனம் வந்து காரியங்கள்னு பேரு, அந்த சுசுப்தி வந்து பாத்தீங்கன்னா காரணம்னு பேரு. அப்ப இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த 3 தேகங்களுக்கும் வேறானவன் நான் இருக்குன்னு என்ன சொல்ல முடியாது, ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லை நான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் நான் இல்லாம போனதே இல்லை. அப்ப மாயா தத்துவமும் நான் இல்லை. அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2த்துக்கும் ஆதாரமா இருக்கிறவன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அனேன. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க கரெக்டா, இன்ஸ்டிடியூஷன்ல இது வரைக்கும் கரெக்டா சொல்லணும். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க ஆச்சாரியா. சரி, ஒன்னு பொய் ஒன்னு சத்தியம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அடுத்து என்ன பண்ணணும், நீங்க காணல் ஜலம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, அது ஜலம் தெரியுது, அந்த சிப்பி தான் உண்மை, அந்த சிப்பியில வெள்ளி இல்லை, அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க, அதை நோக்கி ஓடுவீங்களா, ஜலத்தை எடுத்து குடிச்சிக்கலான்னு ஓடுவீங்களா, பிரயத்தனம் ஏதாவது நடக்குமா? சிப்பியில இருக்கிற அந்த வெள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ருத்ராட்சத்துக்கு மாலை போட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு தோணுமா? தோணாது இல்லை. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு சத்தியம் ஒன்னு பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கணும் அப்படின்னா, நிரஸ்த சர்வ உபாதி விசேஷம். முக்கியமான விஷயம், இதை விட்டுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், யாரும் வைராகியத்தை சொல்றதே இல்லை. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்றார், 2 இருக்கு. ஒரு பாதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ராயலான பாதை, முள்ளுலாம் இல்லாம. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முள்ளும் மலமும் நிறைய அழுக்காவும் இருக்கு பாதை. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், நல்ல பாதையை விட்டுட்டு தப்பான பாதையில முள்ளு பாதையிலேயே போறான். பின்னாடி போறவர் சொல்றாரு, ஏன்பா என்ன கண்ணு தெரியலையா உனக்கு, ஏன் நல்ல பாதையில போக வேண்டியதுன்னா எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல போற. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கண்ணு தெரியாதவன் தான் என்ன பண்ணுவான்,
தப்பான பாதையில போவான். கண்ணு அவனுக்கு பார்வை நல்லா தெரியுது அப்படின்னா, விஷன் இருக்கு அப்படின்னா அவன் எதுக்கு கெட்ட பாதையில போறான், முள்ளு பாதையில? இதேதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யார் அப்படின்னு பிரிச்சு அறிஞ்சதுக்கு பிறகு இந்த நானுக்கு மேல இருக்கிற இந்த தேகங்கள் எல்லாம் எப்படி கைத்துக்கு மேல தெரிகிற பிரம பாம்பு, மயக்க காலத்துல உண்மை பாம்பு இல்ல, கைத்துக்கு மேல தெரிகிற பாம்பு பொய், வெளிச்சம் வந்தா போயிடுது. அதே மாதிரி வந்து நானுக்கு மேல இந்த தேகத்தை ஏற்றி வச்சோன நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம். இதை இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சத்தியம் இந்த தேகம் பொய், நான் சத்தியம் இந்த தேகம் பொய் அப்படின்னு மெதுவா என்ன பண்ணணும், இந்த பொய்யா இருக்கிறதுல ஒரு உதாசீன பாவத்தை மெதுவா கொண்டு வர. உதாசீன பாவம்னு என்ன அர்த்தம்? எந்த விஷயமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், இருந்துட்டு போட்டோம், அப்படிதான் இருக்கும், இருந்துட்டு போட்டோம், எப்படியோ போட்டோம், எனக்கு என்ன. எனக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜலஸ்லாம் வந்துச்சு. சில பேரை பார்க்கும்போது எனக்குள்ள ஜலஸ் வந்துச்சு. நான் அடுத்து சேனா உலகத்தில் வந்து திருஷ்யத்துக்குள்ளார என்ன வேணா இருக்கும்ல, எடுத்துட்டு போட்டோம், எனக்கு என்ன. இப்போ பார்க்குற ஒரே நான், ஒரு நானுக்கு மேலே அநேக்கம் இருக்கு. அந்த அநேக்கம்ன்றது வந்து வாஸ்தவத்தில் பொய். அப்போ பொய்யை பார்த்து ஏன் ஜலஸ் வரணும்? எப்படி வேணா இருந்துக்கிட்டுமே அப்படின்னு அந்த ஜலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டம்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போச்சு. இருக்கிறதுல பெரிய உபாயம் என்னன்னா, இது பொய் 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 பொய்ன்னு சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பெரிய சொல்யூஷன். ஆட்டோபா மாதிரி ஆச்சாரியர் சொல்றாரு, நிரஸ்த சர்வ உபாதி விசேஷம். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, எப்படியோ போட்டோம் சனியே, இந்த தேகம் நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை. மனசு ஐயோ என் மனசு கஷ்டமா இருக்கு, தூக்கி வச்சு நம்ம தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். தூக்கி போட வேண்டியது தூக்கி போடாம நம்ம என்ன பண்றோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படிதான் இருக்கும் மனசுனா, அப்படிதான் இருக்கும் தேகம்னா, அப்படிதான் இருக்கும். இப்போ எனக்கு தலைவலி இருக்கு, தலைவலி இருந்தால் வலிக்கு தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறது, 2 நாள் 4 நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இல்லை இப்போ காலையிலேருந்து தலைவலிக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என் தலைவலிக்குது அப்படின்னா, தலைன்னா வலிக்கு தான் செய்யும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், தலைவலிக்குது பார்க்குறேன்னா, ஆமாம் பார்க்குறேன். இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தலைவலிக்கிறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம் வலிக்குது, என்ன பண்ணலாம், இப்போது என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டிடலாமா, எல்லாத்தையும் நிப்பாட்டி நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கலாமா, ஐயோன்னு புலம்பிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னா சனியே இப்படி தான் இருக்கும். இது அதோட தர்மம் அது. அப்படின்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் என்ன பண்ணணும், உதாசீனப்படுத்துறது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நிரஸ்த சர்வ உபாதி விசேஷம். நிரஸ்தம்னா நேத்தி நேத்தி, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு எதையெல்லாம் நம்ம திருஷ்யமா பார்க்கிறோமோ அது எல்லாத்தையும், எல்லா உபாதி விசேஷங்களையும் நீக்கிவிட்டு ஞேயம் பிரம்மஸ்வரூபேன. அப்ப எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் யாரு இருப்பா, ஞேய பிரம்மம்னு சொல்லக்கூடிய நான். பிரம்மம் யாரு, வேற யாரும் இல்லை, அந்த பிரம்மஸ்வரூபமா வந்து பார்த்தீங்கன்னா யகபஷ்யதி, நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன், எனக்கு அந்நியமா எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், நான் மாத்திரம்தான் இருக்கேன், நான் தான் அந்த பிரம்மமா க்ஷேத்திரஜனா பார்ப்பவனா இருக்கேன். இந்த க்ஷேத்திரம் எல்லாம் பொய், கயிற்றுக்கு மேல தெரிகிற பாம்பு அப்படின்னு எவன் பார்க்கிறானோ இப்படிதான் பார்க்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், க்ஷேத்திரம் ச. சரி, அப்ப க்ஷேத்திரம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா நிர்மித. இந்த க்ஷேத்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாயினால, க்ஷேத்திரம்னா சரீரம், இந்த சரீரமும் வெளியில் இருக்கக்கூடிய திருஷ்யங்களும், எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அந்த திருஷ்யங்களா இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா நிர்மித்த. முதல் தத்துவம் என்னது, 2 தான், ஒன்று புருஷன், இன்னொன்று மாயா. இந்த மாயை தான் அவ்வியக்தம்னு பேர். அவ்வியக்தத்திலிருந்து தான் எல்லாம் உண்டாச்சு. 23 தத்துவங்கள் அவித்யால இருந்து அவ்வியக்தத்திலிருந்து உண்டாச்சு. மொத்தம் 24 தத்துவங்கள். இந்த நான் 25வது. இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிற மொத்த ஜெகத்தும் 24 தத்துவங்கள். இது எல்லாம் எதனால நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னா, அவ்வியக்தம்ன்ற அந்த மூல பிரகிருதின்னு சொல்ற மாயையினால நிர்மாணிக்கப்பட்டவை. அந்த மாயையினால நிர்மித்த ஹஸ்தி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்தி சொப்பன திருஷ்ட வஸ்து. யானையை வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் பார்க்குறோம். ஒரு மெஜிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை நமக்கு முன்னாடி மாயையினால உண்டு பண்ணி காட்டுறான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாயையினால உண்டு பண்ணப்பட்ட யானையும் பொய்யோ, சொப்பனத்தில் பார்க்குற நம்ம பார்த்த யானையும் பொய்யோ, அதே மாதிரி கந்தர்வ நகராதிபத்து, கந்தர்வ நகரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதை நம்ம பார்க்குறோமோ அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2:31 காரிக்கா, மாண்டுக்கிய காரிக்கா 2:31 போட்டுங்க.
2:31 மாண்டிக்ய காரிக்கை அப்படியே பாஷிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா கௌடபாதரோட காரிக்கை அப்படியே எழுதி வச்சிருக்காரு பாஷியத்தில். சொப்பனமாயே யதா திருஷ்டே கந்தர்வ நகரம் யதா. சொப்பன மாயே யதா திருஷ்டே. சொப்பனத்தில் ஒரு யானையை பார்க்குறோம். ஒரு மெஜிஷியன் ஒரு யானையை உண்டு பண்ணி காட்டுறார் மாயினால. சர்க்கார், பிசி சர்க்கார் மாதிரி. அப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யதா திருஷ்டே கந்தர்வ நகரம். மனோராஜ்யம் பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டே நினைவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனவுல சஞ்சாரம் பண்ணுறோம். நம்மளே கிரியேஷன் பண்ணுறோம். ஆல்ஃப் மலையில் டூயிட் படுற மாதிரி, அங்கே போகிற மாதிரி, இங்கே போகிற மாதிரிலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக பொய்யானதோ, சொப்பனமும் பார்த்ததும் பொய், மெஜிஷியன் பண்ணதும் பொய், கந்தர்வ நகரம்னு நம்ம மனோராஜ்யம் பண்ணதும் பொய். எப்படியோ ததா விஸ்வமிதம் திருஷ்டம், அது போலவே இந்த மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுவதாக இருக்கிறது. யாரு அப்படின்னா வேதாந்தேஷு விசக்ஷணைஹி, வேதாந்தத்துல நிபுணத்தன்மை உடையவர்களால், நல்ல தீர்க்கமா பார்க்கிறவங்களால, உண்மையா பார்க்கிற அந்த சாமர்த்தியம் உடையவர்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னா இது எல்லாம் சொப்பன மாதிரி, இது எல்லாம் மெஜிஷியனோட மாயா மாதிரி, இது எல்லாம் கந்தர்வ நகரம் மாதிரி, மனோராஜ்யம் மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்திகள் பார்க்கிறார்கள். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். கந்தர்வ நகராதிபத்து அசத்தியேவ. இங்க வந்துருங்க பாஷ்யத்துக்கு. அசத்தியேவ, அசத்துன்னு என்ன அர்த்தம்? பொய், வாஸ்தவம் இல்லவே இல்லை. எப்படி சொல்றீங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சத்தியம் தானேங்க. சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அது சத்தியம் பொய்ன்னு நமக்கு சொல்றது. எப்போ பொய்யா போகுது? பேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் சொப்பனம். அப்ப சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சத்தியமா பார்க்கும்போது தெரியுதோ அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை சத்தியம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா வேக்கப் ஆகும் அப்படின்னு உத்திஷ்டத்தை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுது. எந்திரிச்சுக்கோ வேக்கப் 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 அப்படின்னு சொல்லு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆனாதான் எங்க வேக்கப் ஆகணும்? என்னுடைய சொரூபத்துல வேக்கப் ஆகணும். நானை ஃபோக்கஸ் பண்ண 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 இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். எப்போ இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த ஜெகத்திலேயே, இந்த தேகத்திலேயே, இந்த ஜெகத்திலையுமே ஃபோக்கஸ்டா இருக்குமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆகுது? அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கு. அப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கக்கூடிய இந்த நான்ல ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த ஜெகத்தெல்லாம் என்னவாயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசத்தா போய்விடும். தூக்கத்துல இல்லைங்க, தூக்கத்துல இந்த ஜெகத்தும் இல்லை, இந்த தேகமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து போனது தானே. அப்போ இது வாஸ்தவத்துல உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஜாகிரதத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நம்ம பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் பொய் தான், அசத்தேவ. ஆனா அசத்தா இருந்தாலும் எப்படி தெரியுது அப்படின்னா சதீவ அவபாசத்தை, சத்திய மாதிரியே தெரியுது. இத பொய்ன்னு 1000 வேதாந்த கிரந்தங்களும் ஆச்சாரியர்களும் எல்லாம் திரும்ப 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 இது பொய் பொய் பொய்ன்னு சொன்னாலும் கூட மனசு வந்து எப்படி சொல்லுதுடா, இது பொய்யா, இது உண்மை தானே, இது உண்மை தானே, இது சத்தியமா தானே தெரியுது, நமக்கெல்லாம் சத்தியமாவே தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல இது பொய். பொய்யா இருந்தாலும் கூட சத்தியவ அவபாசத்தை, பொய் சத்திய மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது, தோன்றுகிறது. இது ஏவம் நிச்சித விஞ்ஞானோ யக. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர் மூலமா சிரவணம் திரும்ப திரும்ப ஆவருத்தி, ஏற்கனவே சொன்னேன்ல ஆவருத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்தில். ஆத்மாவாரே திரஷ்டவியோ சுரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவிய அப்படின்னு ஒரு மந்திரம் யாக்கியவல்யர் வந்து பாத்தீங்கன்னா மைத்திரேயிக்கு வந்து சொல்லும்போது சொல்றார், ஏ மைத்திரேயி, ஆத்மாதான் பார்க்கத்தக்கது, தரிசனம் பண்ணத்தக்கது. நம்ம பாட்டுக்கு ஊர்ல இருக்கிறத கண்டது இங்க பார்க்கணும் அங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் மோட்சத்துக்கு அதிகாரி ஆகலைன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதையாவது பார்க்கணும் அப்படின்னா ஆத்மாதான் தரிசிக்கத்தக்கது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல குருநாதர்கிட்ட போய் ஆத்மாவை கேட்கணும். இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஆத்ம தத்துவத்தை மெதுவா கேட்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதோ புரியலையே ஆரம்பிக்கும் போது மெதுவா 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 உள்ள போக ஆரம்பிக்கும், மெதுவா ஹோல்டு வர ஆரம்பிக்கும். நமக்குள்ளார மெதுவா அந்த ஸ்புரணம் வரத்துக்கு டைம் எடுக்கும். அப்போ ரொம்ப பொறுமையோட வந்து பார்த்தீங்கன்னா இதை மெதுவா கேட்கணும். கேட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனனத்தையும் பண்ணணும். ஸ்ரோத்தவியோ மந்தவிய, நல்ல மனனத்தையும் பண்ணணும். அதுக்கப்புறம் நிதித்தியாசித்தவிய, அந்த தான்லயே ஃபுல் ஃபோக்கஸ்டா நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானத்தையும் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மசூத்திரத்துல ஆவருத்தி அதிகரணத்துல அசகிருத்த ஆவருத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம்.
அதில் சொல்லும்போது சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி கேட்குறான் பூர்வபக்ஷி, எது வரைக்கும் இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணணும்? எது வரைக்கும் பண்ணணும்? வித்யா பிரசாத் வந்தார், அதான் சொன்னேன். எது வரைக்கும் பண்ணணும்? 10 வருஷம் ஆகுமா? இதுக்கப்புறம் வேற வேலை இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா மோட்ச பரியந்தம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும். அந்த சூத்திரத்தோட பாஷ்யத்தை ஆச்சரிய சொல்றாரு, தானியத்தை உரல்ல போட்டு இடிப்போம் தெரியுங்களா, உலக்க வச்சு இடிக்கிறோம் பழைய காலத்துல. அப்படி இடிக்கும் போது எது வரைக்கும் இடிக்கணும்? உரல்ல தானியத்தை போட்டு அப்படின்னா, அந்த தானியத்தை மூடி இருக்கிற அந்த உமி, அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகி தானியம் செப்பரேட் ஆகிற வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆத்மாவும் இந்த அனாத்மாவும், ஆத்மா யாரு? நான். அனாத்மா எது? இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரமும் க்ஷேத்திரங்கனா இருக்கக்கூடிய நானும் செப்பரேட். எப்படி இந்த டேபிள் எனக்கு வேறா தெரியுதோ, இந்த லேப்டாப் எனக்கு வேறா தெரியுதோ, இந்த மானிட்டர் வேறையா தெரியுதோ, இந்த மலை வேறையா தெரியுதோ, வீடு வேறையா தெரியுதோ, என்னுடைய வாகனம் வேறையா தெரியுதோ, அதே மாதிரி இந்த தேகமும் எனக்கு வேறா எப்ப நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு ஆப்ஜெக்டா, எனக்கு 100% ஆப்ஜெக்டா தெரியுதோ, அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சிரவண மனன நிதித்தியாசனத்தை ஆவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப திரும்ப. எப்ப சுவாமி முடியும்? முடியாது. லாஸ்ட்ல மோட்சம் வரைக்கும் பண்ணிட்டு தான் ஆகணும். வேற பிசினஸ் இல்லை. ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். தாசில்தார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. போனோன்னு அவர் நல்ல ஆள், சாமி உட்காருங்க அப்படின்னு சீட்டை கொடுத்தார். நான் கேட்டேன், எத்தனை வருஷம் இருக்கீங்க? சாமி 24 வருஷம் ஆச்சு சாமி. இதே சீட்லேயே இருக்கீங்க? ஆமாம், இதே சீட் சாமி, எங்கேயும் டிரான்ஸ்ஃபரே வாங்கல, இங்கேயே தான் இருக்கு. அந்த சேரை பார்த்தீங்க அப்படின்னா 1940 போட்ட சேர் அது. அந்த சேர் பார்த்தீங்கன்னா இவர் உட்கார்ந்து 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 கை வைக்கிற இடம்லாம் தேஞ்சு போய் 24 வருஷம் உட்கார்ந்துருந்தா அந்த சேர்லாம் என்ன ஆகும்? சேரை கூட கவர்மெண்ட் ஆஃபீஸில் மாற்ற மாட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? எவனும் மாற்ற மாட்டான், அப்படியே தான் வச்சிருப்பான். அவர் தேஞ்சு போயிருப்பாரு, ஆனால் சேர் தேயாது, அப்படியே இருக்கு. 24 வருஷம் ஒரு சம்பாத்தியத்துக்காக ஒரே சேர்ல உட்கார்ந்து ஒரே காரியத்தை அழுக்காம பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 32 வருஷம் 33 வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் சர்வீஸ்லாம் பார்த்தா. அப்போ ஒரு பணத்துக்கே இவ்வளவு பாரியம் பண்றோமே, அப்ப மோட்சத்துக்கு என்ன பண்ணணும்? ஆவர்த்தி பண்ணணுமா வேணாமா? எப்ப முடியும் சாமி அப்படின்னா, ஒன்றும் முடியாது. சம்சாரம் எப்ப முடியுமோ அப்பதான் இந்த வேதாந்தம் முடியும். எப்ப பாட முடியும்? சம்சாரம் எப்ப முடியுதோ அப்பதான் இந்த பாட முடியும். அப்ப பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன, நிச்சித ஏவம் நிச்சித விஞ்ஞானேயக, எவனுக்கு பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற அப்படின்னு ஒரு நிச்சய விஞ்ஞானம் உண்டாகுதோ, அனுபூதி உண்டாகுதோ, சாஸ்திரம் சொன்னது எதுவோ அப்படியே சுவானுபவம் எவனுக்கு உண்டாகுதோ, நான் திரஷ்டா மட்டும்தான், என்னுடையது இந்த தேகம் இல்லை, இந்த தேகம் பொய் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவனுக்கு நிச்சயமான விஞ்ஞானம் உண்டாகுதோ, தஸ்ய அவனுக்கு யதோக்த சம்யக் தர்சன விரோதாத். அப்போ யதார்த்த தரிசனம் பார்த்த பிறகு பொய்யான தரிசனத்துக்கு இடம் இருக்குமா? கயிறு பார்த்துட்டீங்க, கயிறு பார்த்ததுக்கு பிறகு பாம்பு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? சிப்பியை பார்த்துட்டீங்க, வெள்ளி தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதிஷ்டான ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல அத்தியாரோபம் செய்யப்பட்ட வஸ்து இல்லாமல் போய்விடும். அதான் இங்க சொல்றாரு, யதோக்த சம்யக் தர்சன விரோதாத் மித்யா ஞானம் அபகச்சதி. என்ன ஆகுது அப்படின்னா, யதார்த்த ஞானம், சொல்லப்பட்ட யதார்த்த ஞானம் இருக்குல்ல, அதுக்கு பேரு சம்யக் தர்சனம்னு பேர். நான் மட்டும் நான் சத்தியம், இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த தேகத்து மேல ஒருத்தனுக்கு மித்யா ஞானத்தினால உண்டான இந்த தேகத்துல நான் அப்படின்ற அபிமானம் வரவே வராது. இந்த ஜெகத்து மேது பார்த்தீங்கன்னா இது சத்தியம்ன்ற எண்ணமும் வரவே வராது. உட்கார்ந்து முதல்ல என்ன பண்ணுவோம், நான் சொன்னேன்ல, திருப்பதி போயிட்டு வரும்போது ஒரு ஜூஸ் கடையில் உட்கார்ந்தோம். பர்மோகிரானைட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணோம். பர்மோகிரானைட் ஆர்டர் பண்ணும்போது 5-6 பேர் எல்லாருமே பர்மோகிரானைட் தான் கேட்டோம். ஆனால் அந்த ஜூஸ் கடைக்காரர் என்ன சொல்லிட்டான், ஒரே ஒரு ஜூஸ் தான் இருக்குன்னு சொன்னால், நான் என்ன கேட்டேன், ஏங்க இவ்வளோ பெரிய பேஸ்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பணம் வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்களே அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, சாமி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சாமி. ஆர்டிஃபிஷியலா? சத்தியம் அது பொய்யா? இப்ப வார்த்தையில இருக்குல்ல, அசதியேவ சத்தியவ அவபாசத்தை, பொய் தானா?
ஆமா சத்திய மாதிரியே தெரியுது, அப்படியே டாட் டாட்டா அந்த நீர்த்துளி எல்லாம் வேற செதற விட்டுருக்கான் அந்த இதுல, ஆர்டிபிஷியல் இதுல. அப்படியே கலர்ல இருந்து டெக்ஸ்டர்ல இருந்து எல்லாம் தத்ரூபமா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் போலயே இருக்கு. ஒரு பேஸ்கெட்டா ஆப்பிள், பேமோகிரானேட் எல்லாம் அப்படியே வச்சிருக்கான் வரிசையா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ என்ன பண்ணிட்டு வந்துடுறீங்களா, பக்கத்துல அழகா சேர் போட்டிருந்தான், திருப்பதி சூப்பரா இருந்துச்சு. அழகா உட்காந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆச்சரியத்தோட பார்க்குறேன். முதல் என்ன நடக்கும், இதெல்லாம் பொய்யா. பாரதியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் நடந்துச்சு. நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ வெறும் தோற்றமயக்கங்களும். பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாரு, அப்படியே எழுதுறாரு, ஐயோ இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் பொய்யா, வெறும் தோற்றம் மாத்திரமா அப்படின்னு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம். ஸோ என்ன இப்பெல்லாம் நான் பார்க்குறேன், அதான் பார்க்குறேன். சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டேன். இப்போ என்னன்னா, எப்படி பகவான் என்ன கிரியேஷன் பண்ணி வச்சிருக்கான். இந்த மெஜிஷியன் இருக்கானே, யாரு, பகவான் தான் மெஜிஷியன். இந்த மாயையை வச்சுக்கிட்டு என்னமா கிரியேஷன் பண்ணி வச்சிருக்கான். ஒவ்வொன்றுத்தையா பார்க்க வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் ஒரு கிரியேட்டர் இருப்பாரா, இது மாதிரிலாம் பண்ணுவாரா. ஒவ்வொருத்தரோட மனசும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசித்திரமா இருக்கு. ஒவ்வொருத்தரோட தேகமும் விசித்திரமா இருக்கு, ஒவ்வொருத்தரோட கர்மமும் விசித்திரமா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்களா. போமோகிரானேட்டை வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போமோகிரானேட் பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் பார்ப்பேன், ஒரு 5 நிமிஷம் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கறத நிப்பாட்டி வைராக்கியம் வந்துடுது. அதுலேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இது பொய் அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு ஒரு உதாசீன புத்தி வந்துடும். ஏன் அப்படின்னா பொய்யை எவ்வளோ நேரம் பார்க்குறது, ரசிக்கிறது, அதெல்லாம் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டா ஒருத்தருக்கு உண்டாகிவிடும். அதனால தான் இங்கே ஆச்சரியர் சொல்றாரு, தஸ்ய ஜென்மஹேதோ. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொய்களையும் நீக்கிவிட்டு, கைத்தல தெரிஞ்ச பாம்பை நீக்கிட்டு வந்து வெறும் கயிறு மட்டும்தான், அதே மாதிரி நான் பிரம்மமா இருக்கேன், நான் தான் சத்தியம், இது எல்லாம் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான்லேயே ஒருத்தன் நிலை பெற்றானோ அவனுக்கு அவனுக்கு ஜென்மஹேத்தோகோ அபகமாத், ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிற இந்த அவித்யா பொய்யறிவு, இந்த பொய்யறிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிய காரணத்தால், அப்பகமாத்துனா நீக்கப்பட்ட காரணத்தால். எதனால நீக்கப்பட்டியாச்சு, சம்யக்கு தரிசனத்தினால. கயிறை பார்த்ததுனால பாம்பு ஞானம் என்ன ஆகி போச்சு, பொய்யறிவான பாம்பு ஞானம் நீங்கி விட்டது. எது வரைக்கும் வந்து பாம்பு கயிறு தெரியலையோ அது வரைக்கும் பாம்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யாருன்னு எனக்கு ஒரு ஞானம் உண்டாகாத வரைக்கும், அனுபூதி ஞானம் உண்டாகாத வரைக்கும் இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு பொய்யறிவு இருக்கதான் செய்யும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சம்யக்கு தரிசனம்ன்ற ஆத்மானுபூதியினால இந்த தேக ஞானத்தை நீக்கிய பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம்ச குணைஹி சக. எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவம் புருஷன், நான் புருஷனா இருக்கேன், பிரம்மமா இருக்கேன் அப்படின்னும், எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவம் வேத்தி இந்த புருஷனை சத்தியம் என்றும், இந்த பிரகிருதியோடு சேர்ந்து குணங்களை 23 தத்துவங்களும் இந்த ஜெகத்து இந்த தேகம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய்யானவைகள், வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னும் எவன் அறிகிறானோ இது அனேன வித்வான், அவன் என்ன ஆகிறானா திரும்ப அவன் பிறப்பதில்லை. அதான் வந்து பார்த்தீங்கன்னா 23வது ஸ்லோகத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 23வது சொல்லப்பட்ட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப பிறப்பதில்லை. வித்வான் பூயோ ந அபிஜாயதே. இந்த விதமா எவன் அறிந்து தன்னிலையே நிலை பெறுகிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பிறப்பதில்லை அப்படின்னு. இது எது உக்தம், எது 23வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதோ அது வந்து பாத்தீங்கன்னா உபபன்ன முக்தம், ரொம்ப சூட்டபிளா ரொம்ப பொருத்தமாகத்தான் சொல்லப்பட்டது அப்படின்னு ஆச்சாரியர் நினைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நானுக்கும் இந்த தேகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்னது, கைத்துக்கு மேல தெரிகிற பாம்புக்கும் கைத்துக்கும் உள்ள சம்பந்தம் மாதிரி. வாஸ்தவத்துல எனக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை, ஒரு பொய் ஒட்டு உறவே இல்லை. தண்ணிக்கு மேல இந்த எண்ணெயை போட்டா எப்படி ஒட்டாம இருக்குமோ அதே மாதிரிதான் நானுக்கு மேல இந்த தேகம் ஒட்டவே இல்லை. அப்ப எதனால ஒட்டின மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும், பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாருங்க 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 பாருங்க, சதா பார்த்துக்கிட்டே இருங்க. பாப்பானாவே ஆயிடணும். பாப்பானா இருந்தாதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதா பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் முதல் தாட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும். வேக்கப்பான முதல் தாட்டு
ஒவ்வொரு நாளும் என்னோட முதல் காரியம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் காரியம் நான் எப்போ தூங்குறேனே எனக்கு தெரியாது. தூங்குறதோட லாஸ்ட் தாட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாவதானமாக இருந்து பார்க்குறேன். அப்போ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஞானம்னா எது அப்படின்னா பார்க்கணும். நான் பார்க்கிறவன், நான் இது எல்லாம் பார்க்கப்படுது. எப்போ மெதுவா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மெதுவா அதுல இருந்து உண்டாகிற பாதிப்பு உங்களுக்கு நடக்காது. தலைவலியா பாருங்க, ஒவ்வொன்றுத்தையும் பாருங்க, எதெல்லாம் வேதனையா இருக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவலியை பார்த்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்த பக்கம் எனக்கு பெயின் இருக்கு. அந்த ஒரு பக்கம் இருக்க பெயினை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அப்படியே பாக்குறேன். எனக்கு அப்படின்னும் போது அது அட்டாச்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வலிக்குதுன்ற. அதே நேரத்துல தலை வலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தலைக்கு வலிக்குது. ஆமா, அதை மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றதுக்கு சாமர்த்தியம் மெதுவா வர ஆரம்பிக்கும். இது நான் இல்லை, இது தலைக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்க முடியும். அப்ப முதல்ல வந்து பார்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய காரியம். இந்த நானும் பார்க்கிறவனும் பார்க்கின்ற வஸ்துவும் ஒன்னாச்சா சம்சாரம். அதே ரெண்டும் பிரிஞ்சுது அப்படின்னா சம்சாரம் நாசம். அப்ப சம்சாரம் நாசமாகணும் அப்படின்னா இந்த திரஷ்டாவையும் க்ஷேத்திரஜனையும் திருஷ்யம் சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தையும் சம்யோகம் பண்ணி வச்சிருக்கோம். சம்யோகம் பண்ணி வச்சிரு வரைக்கும் அனந்த கோட்டி ஜென்மங்கள் போயிட்டே இருக்கும். கிரியேஷன் நிற்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்சாரம் முடிஞ்சிடும். அதனால செப்பரேட் பண்றது தான் முக்கியமான காரியம் அப்படின்னு போயிடும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், முக்கியமான விசாரம் இது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அகோ சாஸ்திரம் அகோ சாஸ்திரம். பாராதி தாய்மான பாட்டல் ஒண்ணு இருக்கு. பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் என்றான். குருநாதர் சொன்னாராம், நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராதி பூத்தங்கள்லாம் நீ இல்லப்பா, நீ நல்லா உத்துப்பாரு அப்படின்னு சொன்னாராம். தாய்மான சுவாமியோட பாடல்ல இருக்கு. நானும் உங்களுக்கு அதே தான், எல்லா குருநாதர்களும் அதுதான் சொல்றோம். பாருங்க சிங்கே ஆயிராது. சிங்கானா சம்பந்தம், துக்க வியோகம். வியோகம் தான் யோகம். வியோகமேவ யோகம். பிரித்தல் தான். சேர்த்து இருக்கோம், எல்லாம் சேர்த்து வச்சா சம்சாரம். பிரிச்சு வச்சோம் அப்படின்னா சம்சாரம் நிவர்த்தி ஆயிடும்.